கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்ப்போமானால், அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம். நித்திய ஜீவன் என்றால் என்ன? அவரோடு கூட இருக்கிற உறவு. அது பரலோகத்திற்கு சென்ற பிறகு அல்ல, இந்த பூமியிலேயே நாம் அவரை அறிகிறதன் மூலம். யோவான் 17:3 பார்க்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ அவரை அறிய 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 அவரோடு கூட நமக்கு நெருக்கமான உறவு வருகிறது. அதைத்தான் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்ற நாம் என்ன செய்யவில்லையா? ஒரு காலம் கெட்டு போவதில்லையா? அப்போ நமக்கு அங்கே என்ன கிடையாது? ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அதைத்தான் யோவான் 3:16 பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இன்றைக்கு அவருடைய குமாரனை விசுவாசிக்கிற நமக்கு நித்திய ஜீவன், அந்த அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம், அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். 17 பார்க்கிறோம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்போ உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அவர் தீர்க்கிறதற்கு வரல, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு தான் அவர் வந்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். மேலும் அந்த 28 நம்ம பார்க்கிறோம், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்போ இன்றைக்கு அவருடைய கையில் இருக்கிற நம்மை ஒரு காலம் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஒருவரும் அவருடைய ப்ரொடெக்ஷன் கீழே இருக்கிற நம்மை எதுவும் அணுகாது. எந்த ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் ஃபோர்ஸ் எதுவா இருந்தாலும் அவருடைய கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன்ல இருந்து நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்றும் பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு யார் சொல்லி இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிற பிள்ளையானால், இன்றைக்கு உங்க குடும்பம் அவரை விசுவாசிக்குமானால், இன்றைக்கு நிச்சயம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் யாரும் தொட முடியாது. ஏன்னா நீங்க எல்லாரும் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதே 10:29 பார்க்கிறோம், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ இன்றைக்கு நம்மை அந்த மெய்ப்பனின் ஆடுகளாய் நம்மை அவர் பார்க்கிறார். அவர் மெய்ப்பனாய் இருக்கிறார், நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். அந்த மெய்ப்பனுடைய கைக்குள்ள இருக்கிற நம்மை ஒரு காலம் ஒருவரும் பறித்து கொள்ள முடியாதான். அதை காட்டிலும் அவருடைய பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறாராம், அந்த பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்ப இன்றைக்கு நம்ம எல்லாருமே அவரை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறோம், அவருடைய பிதாவினுடைய கரத்துக்குள் இருக்கிறோம். அதனால நம்மை ஒன்றும் அணுகாது, சேதப்படுத்தாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் பவுல் கூட சொல்றாரு அங்க 2 கொரிந்தியர் 4:8-9, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்போ ஒரு காலம் ஒருவேளை அவரை அறிவிக்கிறது நிமித்தம், ஊழியர் செய்கிறது நிமித்தம் இந்த உபத்திரவங்கள் பாடுகள் வந்தா கூட அது ஒரு நாளும் நம்மை மடிந்து போக வைக்க முடியாது. ஏன்னா நம்ம அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு பழைய உடன்படிக்கையின் கீழ் இருந்த தானியேல் ஒரு சிங்கக்கபியில போடும்போது அங்கே சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியேலை பாதுகாத்திருப்பார் என்றால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அங்கே அக்கினிக்குள்ளே போட்ட பொழுது அந்த அக்கினியின் ஜுவாலை, அந்த உக்கிரம் அவர்களை தொடவே இல்லையா, அந்த அளவுக்கு தேவன் பாதுகாத்திருப்பார் என்றால், இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழே அவருடைய இரத்தத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்களா இருக்கிற நம்மை அவர் எவ்வளவு தூரம் பாதுகாப்பார். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திற்கு, அந்த உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு அவ்வளோ தூரம் அவர் ப்ரொடெக்ஷனை கொடுத்திருப்பாருன்னா, இன்றைக்கு தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவன் நம்மை பாதுகாப்பது எவ்வளவு நிச்சயம். அதனால இன்றைக்கு ஒரு நாளோ எந்த பலவீனமோ வியாதியோ எந்த விதமான சத்துருவின் போராட்டங்களோ உங்களை தொட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது
அந்த சத்ரு உங்க மேல வைத்திருக்கிற ஹோல்ட விடுறதை நீங்க பார்ப்பீங்க. அப்போ ஒன்றே ஒன்று, அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். ஒருவேளை இன்றைக்கு உலகத்துல எல்லாரும் சொல்லலாம், இந்த மந்திரம் செய்றாங்க, பிலிசுனிய செய்றாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, உங்களுக்கு இதனாலதான் ஆபத்து அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கருத்துக்குள்ள இருக்க, அது எப்படி உன்னை அணுக முடியும் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். அப்போ நீங்க உலக மனுஷங்க பேசுறத நம்புவீங்களா, அவர் வார்த்தையை பேசுகிறத நீங்க நம்புவீங்களா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு யாரோடெல்லாம் கூட ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதை என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். அதனால இன்றைக்கு அந்த பயங்களை விட்டு நீங்க வெளியே வரணும். பிசாசு அந்த பயத்தை கொடுத்துதான் இவ்வளோ நாள் உங்களை அந்த கட்டுகளுக்குள்ள வைத்திருந்தான். இனி உங்களை அப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா நீங்க அவர் கருத்துக்குள்ள இருக்கிறீங்க. உங்களை அவர் தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட நம்மளை அவரால் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்மளை இன்டிமேட்டா நேசிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும்போது பொல்லாத மனிதர்கள் கையில நம்மை அவர் நிச்சயம் விட்டு விடுகிற தேவன் அல்ல. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 1:8-9-10 பார்க்கிறோம். அங்கே பவுலுக்கு மரணம், அங்கே ஊழியத்தின் நிமித்தம் மரணம் வருங்கிற நிச்சயம், அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உபத்திரவத்தை அவர்கள் தாண்டி போனார்கள். அங்க 9-10 பார்க்கிறோம், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்போ எங்க நம்பிக்கை எங்க மேல இல்லவே இல்லை. ஏன்னா மரணம் நிச்சயம் வரும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க நம்பிக்கை யார் மேல இருந்தது அப்படின்னா, மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல இருந்தது. அதனால அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது? அதனால்தான் ஏசாயா 43:13 அது ஆங்கில மொழிபெயர்ப்புல நான் வாசிக்கிறேன். From the very beginning I am the only God, no one can be snatched from my hand. When I choose to act, who can reverse it? அழகா அந்த வசனம் சொல்லுது, no one can be snatched from my hand. யாரையும் என் கையில இருந்து பறித்து கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்ற, அவர் கையில இருந்து பறித்து கொள்றதுக்கு ஒரு வல்லமைக்கும் அதிகாரம் கிடையாது. இன்றைக்கு நீங்க அதனால பயப்பட வேண்டாம். இந்த வியாதி உங்களை ஒன்று செய்ய போறதில்லை, இந்த பலவீனம் உங்களை ஒன்று செய்ய போறதில்லை, இந்த பொல்லாத சூழ்ச்சிகள் உங்களை ஒன்று செய்ய போகிறதில்லை. ஏன்னா நீங்க அவர் கரத்துக்குள்ள இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்னபடி நீங்க விசுவாசிக்கும் போது இந்த பாதுகாப்பையும் ப்ரொடெக்ஷன் நீங்க உணர்வீங்க. எல்லா கட்டுகளும் இன்றைக்கு உங்களை விட்டு, உங்கள் குடும்பங்களை விட்டு கலன்று போகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி எங்களை நீர் ஆண்டவரே எவ்வளவாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய கருத்துக்குள்ளே எங்களை மூடி வைத்திருக்கிறீர். அப்பா, கேட்ட இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒருவனும் ஒரு காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிற எங்களை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.